நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதியிடவிட்டும் அன்புக்குரியவர்களே, உணவு மருத்துவ பயணத்தினுடைய 14வது நாள். எப்பயுமே 14 நாள்ன்றது ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு எப்படின்னு சொன்னா, சந்திரன் வந்து அமாவாசையில இருந்து தொடங்கி 2 வீக்ஸ் டிராவல் பண்ணி முழு நிலவாக அமாவாசையில என்னன்னு சொன்னா நியூ மூன், பௌர்ணமின்றது ஃபுல் மூன். ஒரு பிறையில ஆரம்பிச்சு நிலவாகக்கூடிய நாள் வந்து 14. அதே மாதிரி ஒரு எல்லை கோட்டை தொடுகின்ற நாள் இது 14வது வாரம். போன கிளாஸ் நம்ம வந்து என்ன பேசிட்டு இருந்தோம்னா சத்து மாவை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்து நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் சத்து மாவு வந்து நமக்கு அவ்வளவு ஆரோக்கியம். சத்து மாவுனால எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய நோய்களை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹார்ட் பேஷண்ட் வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தை அதிகமாகிறது. கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த புற்றுநோயினுடைய தன்மைகளை அதிகமாக்கி ஆபத்தானது. மூட்டு வலி பேஷண்ட்ஸ் சத்து மாவு சாப்பிட்டு சாப்பிட்டு மூட்டு வலி அதிகமாகி போனது. அப்புறம் வந்து சாதாரண குழந்தைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு ஜீரணத்துக்கு நல்லா இருக்கிற குழந்தை எல்லாம் கொடுத்து கொடுத்து மலச்சிக்கலாகி சாப்பிட முடியாம ஆகி வாந்தி ஜுரம் சளி ஜுரம் ஆகி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அலைய வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதெல்லாம் வந்து நடந்திருக்கின்ற வரலாற்று நிகழ்வுகள். நம்மளை சுத்தி பார்க்கிற விஷயம் தான் பேசி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேரை யோசிக்க போகும்போது இவங்க சத்து மாவுனோட வந்து ஏற்படக்கூடிய தீங்குகளை எல்லாம் வந்து இவங்க வந்து நம்ம வந்து எப்படி வந்து பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும். பேச பேசதான் புரியும். இமீடியட்டா அது புரிஞ்சிடாது. அவங்க வந்து என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது, ஏன் அந்த குழந்தைங்க கஷ்டம் வந்துச்சு, என்ன செய்யணும், என்ன செய்யணும், பேச 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 அது உள்ள போய் பார்க்கும் போது தான் அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்ல இது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் அப்படின்ற மாதிரி. இந்த பார்சல் வந்து உள்ள வந்து தேவையில்லாதெல்லாம் வச்சு போட வேண்டிய சொன்னா இப்படிதான் ஆகும். இப்ப நமக்கு தெரியணும். அப்ப இந்த சத்து மாவுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். டாக்டரே கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து அது பயன்படுதா இல்லையா. ஏன்னு சொன்னா அது சாப்பிட்றப்ப எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சாப்பிட்ட முடிச்ச உடனேயே நமக்கு வந்து தெம்பு இருக்கணும். அடுத்த வேலை செய்யறதுக்கான உந்துதல். அந்த நம்ம வந்து அடுத்த வேலைக்கு நம்ம போறதுக்கு நம்ம வந்து தூண்டுதல் இருக்கணும். நம்ம வந்து சரி அடுத்த வேலைக்கு போறாங்க சாப்பிட்டோன்னே அப்படின்னு உட்கார்றதோ, இல்ல வந்து இப்ப உடனே கிளம்ப வேண்டிய இருந்து தள்ளி போடுறதோ, இல்ல எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டா இருக்குதுன்னு சொல்றதோ, இல்ல அடுத்த நாள் மலச்சிக்கல் ஆகுறதோ, இல்ல டைஜஷன் வந்து குறைஞ்சு போய் எனக்கு பசி இல்லைன்னு சொல்றதோ, இல்ல வந்து எனக்கு தூக்கம் அதிகமா வருதுன்னு சொல்றதோ, இல்லாம இருக்கிறதோ, ஏதாவது ஒரு அறிகுறி காட்டும். நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணும் கிடையாது. அந்த அறிகுறிகளை வந்து நம்ம உள்வாங்க நம்ம கத்துக்கிறது இல்லை. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அப்ப என்ன நடக்குதுன்றத ஒவ்வொரு சாப்பாட்டையும் உணவு தான் பேசிட்டு இருக்கோம். பல விஷயங்களும் பேசலாம் அதுல. உணவுல வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம். இதனுடைய விளைவுகள் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாலும் பல விஷயம் இருக்கும். நமக்கு வந்து பீன்ஸ் ஒத்துக்குதா, அவரைக்காய் ஒத்துக்குதா, தக்காளி ஒத்துக்குதா, வெங்காயம் ஒத்துக்குதா. ஒருத்தர் பேசுறாரு வெங்காயமே சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் பேசுறாரு. தக்காளி சாப்பிடாம ஒருத்தர் பேசுறாரு. தக்காளி நம்ம கோதுமை சாப்பிடக்கூடாது ஒருத்தர் பேசுறாங்க. அரிசியே சாப்பிடக்கூடாது ஒருத்தர் பேசுறாங்க. சுகர் சாப்பிடாம பேசுறாங்க. சால்ட் சாப்பிடாம பேசுறாங்க. இன்னைக்கு சால்ட் இல்லாம உணவு இல்லை. அரிசி இல்லாத உணவு இல்லை. சர்க்கரை இல்லாத உணவு இல்லை. அப்போ அது தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து வேற என்னென்ன செய்யலாம். இப்போ சால்ட்டுக்கு பேர் ராக் சால்ட் வைக்கலாம. அதே மாதிரி சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனவெல்லாம் சாப்பிடலாம். அப்புறம் அரிசிக்கு பதில் கோதுமை, சிறுதானியங்கள் இப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போனாலும் கூட, என்னதான் நம்ம போனாலும் எல்லாரும் சொல்றதையும் கண்டுபிடிச்ச முடியாது. எல்லாமே பொருந்தாது. எல்லா சொல்ற விஷயத்திலும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நாம தான் பகுத்து ஆயணும்னு சொன்னா, நாம சாப்பிட போகும்போது என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்றதை நம்ம புரியணும் முதல்ல. அதுதான் சப்ஜெக்ட். கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு பொருளை சாப்பிட்டோம்னு சொன்னா அதோட ரிசல்ட் என்ன. இப்ப இளநீ குடிச்சிட்டு வந்தோம். நமக்கு எப்போ இளநீ குடிச்சாலுமே தொண்டை கரகரன்னு ஆயிடுது. அப்போ இளநீ வந்து கெடுதலா அப்படின்னு சொன்னா, இளநீ கெடுதல் கிடையாது. அற்புதமான உணவு. சரி, அது என்ன செய்யுது இளநீ? ஏன் தொண்டை கரகரன்னு ஆகுது? அது என்ன சத்து இருக்குது, நம்ம என்ன செய்ய தொந்தரவு பண்ணுது, இந்த தொந்தரவுகள் விலகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியும். அப்போ ரொம்ப புளிச்சு போன உடம்புன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் குடிக்கும் தொண்டை வந்து கரகரன்னு சளி பிடிச்சோம். அப்ப எண்ணெய் நீக்க வேண்டியது இல்லை. புளிப்புத்தன்மையை உள்ள தக்கிறது, புளிப்புத்தன்மை நீக்கிட்டு நம்ம எண்ணெய் சாப்பிடணும். அது எப்படி கத்துக்கிறது? உணவு மருத்துவ கடைசி பகுதியே அதுதான். நமக்குள்ள என்ன வந்து தேங்கி இருக்குது, அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றதுதான் சப்ஜெக்ட். கடைசி கன்க்ளூஷன் அங்கதான் போக போறோம். பண்ணுங்க, வேலை இருக்கு நிறைய.
ஆனால் அது வரைக்கும் நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்க கத்துக்கணும். நாம வந்து இப்ப சத்து மாவை பத்தி பேசியிருக்கோம். எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா அரைச்சு சாப்பிடுறதுல எந்த சத்து யாருக்கு சேருதுன்னா யாருக்கு தெரியும்? அதுல விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அப்படி விட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. பாஸ்பரஸ் இருக்குது, அலுமினியம், ஜிங்க் இருக்குது, அது இருக்குதுன்னு போடுவாங்க. இது அந்த மாதிரி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. சில பேர் வந்து இது வந்து இரும்பு சத்து இருக்குது, எனக்கு வந்து இது ஆரோக்கியமான விஷயம், இது வந்து அதை கொண்டது அதை சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு உணவுப் பொருள்லயும் ஏராளமான பயன்கள் இருக்கதான் செய்யுது. ஆனால் நமக்கு தேவையான பயன்களா இல்லையான்றத பகுத்தாயக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னு சொன்னால் நாம உள்வாங்க ஆரம்பிக்கணும். அப்சர்வேஷன் அதான் முக்கியம். நாம ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு அப்புறமும் அப்சர்வ் பண்ணோம்னா முதல்ல சாப்பிட்டோன்னே வயிறு கனமா இருக்குது, இல்ல வந்து கண் சோர்வடையுது, இன்னொரு மாதிரி மயக்கமா இருக்குது, அல்லது வேலைகளை ஒத்தி போடுறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த உணவுல நமக்கு சுமைகள் இருக்குது, ஓடா இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணணும், அப்ப என்ன ஆல்டர்னேட்டிவா மாத்தணும் அப்படின்னு சொல்ல போகும்போது ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு அரிசி சாதம் சாப்பிட போதும் கஷ்டம் வருது. நான் பேசிட்டு இருந்தோம், என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டோம். காலையில வந்து மீன் ஊத்திச்சு, மீன் வாங்கிட்டு வந்து நாங்க என்ன பண்ண கிளீன் பண்ணிட்டு 4 துண்டு மீனை வந்து பொரிச்சு சாப்பிட்டு அப்புறமா தான் குழம்பு வச்சேன். ஏன் வீட்டுல எல்லாம் மாமனார் மாமியார் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவனுக்கு குடுக்காம நீ சாப்பிட்டியா? ஆமா, எனக்கு தேவைப்படுச்சு 4 மீன் தொட்டு சாப்பிட்டேன். அப்புறம் 2 ஆம்லெட் சாப்பிட்டேன். வேற என்ன சாப்பிட்டேன்? அவ்வளவுதான், வேற ஒன்றும் சாப்பிட்டேன். நான் பாட்டுக்கு பேசாம வேலையை பார்த்தேன். ஏன்னா காலை 4 மணிக்கு எழுந்தேன், எங்க ஹஸ்பண்ட் ரெடி பண்ணேன், என் பொண்ணுக்கு ரெடி பண்ணேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டு அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு, அவர் வேலைக்கு அனுப்பிச்சாச்சு போயிட்டாங்க. மாமனார் மாமியார் காலை டிஃபன் பண்ணி கொடுத்துட்டேன், நான் டிஃபன் சாப்பிடல. என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மீன் சவுண்டு கிடைச்சு நான் வாங்கினேன். நான் தூண்டு மீனை சாப்பிட்டேன், 2 முட்டை சாப்பிட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. ஆனா ஆனா சார், இட்லி தோசை சாப்பிட போகும்போதெல்லாம் வரக்கூடிய அந்த ஹெவினஸ் இந்த மீன்லயும் முட்டையில இல்லை சார் எனக்கு. எவ்வளவு எத்தனை ஆச்சு? 15 ஆச்சு. அப்புறம் ஆச்சு. அப்புறம் என்ன, பிரேக்ஃபாஸ்ட் விட்டேன். அப்புறம் போக வேண்டியது முட்டையை வாங்க வேண்டியது, நான் முட்டையை போட்டு சாப்பிடுவேன். இப்பதான் உடம்பு நல்லா இருக்குது. எனக்கு வெயிட்டே ரெடியூஸ் ஆயிட்டு வருது. அது பைலட் ஆயிட்டான்னு கேட்டேன். அது ஒரு குரூப் இருக்கு, பைலட் ஆயிட்டு அதுவான்னு கேட்டேன். இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, வெயிட் குறையுது. இப்ப நான் வந்து ஒரு மாசம் டைம் எடுத்துக்கிறேன். இது மாதிரியே மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி வேலை போயிட்டு இருக்குது பார்த்துட்டு வந்து சொல்றேன். நீங்க பல்ஸ் செக் பண்ணிட்டு என்னென்னலாம் எனக்கு டிராபேக்ஸ் இருக்குது, ஏதாவது கஷ்டம் வந்துருக்குதா இல்லையானது அப்புறம் நீங்க சொல்லுங்க, நான் வந்து யோசிக்கிறேன். இப்ப நான் வரமாட்டேன். இத்தனை நாளைக்கு முன்னாடி பேசுறது, போன வாரம் பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது போன வாரம் நான் இல்லாதனால வந்து நம்ம வந்து இன்னைக்கு பேசுறோம். அப்போ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து உள்வாங்க தெரிஞ்சிருக்கிறாங்க, அதனால வந்து இது புரியுது. சரி, இப்ப நாம அதே மாதிரி அரிசி உணவு சாப்பிடுற அன்னைக்கு என்ன செய்யுது, கோதுமை சாப்பிடுற அன்னைக்கு என்ன செய்யுது, சிறுதானியங்கள் சாப்பிடுற அன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சின்ன சின்னதா கவனிச்சாலே போதும். நமக்கு வந்து இன்னைக்கு வந்து தோசை சாப்பிடுற செய்யுது. அரிசிலேயே அரிசிலேயே நிறைய விதம் இருக்கு இல்லையா? தோசை இருக்குது. தோசை எடுத்தா 30 40 வெரைட்டி 50 வெரைட்டி வரும். அது என்ன தோசை சாப்பிட்டோம், அதுல வந்து என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அது என்ன செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் மசாலா அது ரவா தோசை, ரவா தோசையில என்ன பெனிஃபிட் கிடைக்குது, கஷ்டம் வருது. ஆனியன் ரவால என்ன கிடைக்குது, ஊத்தப்பத்துல என்ன கிடைக்குது, பிளைன் ஊத்தப்பம், தக்காளி ஊத்தப்பம், மசாலா ஊத்தப்பம், பட்டாணி ஊத்தப்பம், இப்படின்னு வெரைட்டி வெரைட்டியா நம்ம பார்க்க போக அதுல என்ன செய்யுது, நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது, என்ன பெஸ்ட், என்னென்னலாம் மைனஸா கிடைக்குது. எனக்கு வந்து ஆனியன் ரவா ஆனியன் ஊத்தப்பம் சாப்பிட்றீங்களா, அது வந்து correct ஆகுது. சரி, ஆனியன் சரி பண்ணுது. பட்டாணி ஊத்தப்பம் சாப்பிட்டீங்களா, பட்டாணி ஊத்தப்பம் சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் ஆகுது. அப்புறம் தக்காளி ஊத்தப்பம் சாப்பிட்டா, தக்காளி ஊத்தப்பம் சாப்பிட்டாக்கா வந்து மூக்கு ஒரு மாதிரி மூக்கு அடைக்குது, அப்புறம் சரியாகுது. சாதா ஊத்தப்பம் சாப்பிட்டா, சாதா ஊத்தப்பம் சாப்பிட்டா ஒன்றும் தெரியும், வயிறு திம்பல் இருக்கு. அதுல திம்பல் குறையுது. ஓ, திம்புன்றது கஷ்டமான விஷயம் தெரியும். அது வந்து இந்த மாதிரி வந்து மத்த எல்லாம் வந்து சேர்க்க போகும்போது குறைஞ்சு போகுது. இப்படி வந்து நமக்கு வந்து உள்வாங்க உள்வாங்க இதெல்லாம் வந்து நமக்கு வேணும் வேணாம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நீட்ஸ் இருக்குது, நீட்ஸ் இல்லைன்றது நம்மளே புரிஞ்சுக்கலாம். யாரையும் கேட்கக்கூடாது. அதாவது இந்த இடத்துல நீங்க உணவு மருத்துவத்தை ஃபாலோ பண்றவங்க கடைசியில முடிவு இப்படி எடுக்கணும்னு சொன்னா நான் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னால என்ன புரிஞ்சிக்க முடியுது, என் உடம்ப புரிஞ்சிக்க முடியுது, என் உணவை புரிஞ்சிக்க முடியுது, என்னுடைய ஹெல்த்தை புரிஞ்சிக்க முடியுது, என்னுடைய டிசீஸை புரிஞ்சிக்க முடியுது. இது இல்லாம என்னால பார்த்துக்க முடியும்னு எடுத்துக்க நீங்க வருந்தீங்கன்னு சொன்னா அதுதான் இந்த உணவு மருத்துவம். அப்போ ஒண்ணுமே செய்ய வேணாம், நீங்க எல்லாம் நார்மலா சாப்பிடுங்க. அதே மாதிரி காலையில சாப்பிட்டா எப்படி, மதியானம் சாப்பிட்டா எப்படி, நைட் சாப்பிட்டா எப்படி, ஈவினிங் சாப்பிட்டா எப்படின்றதையும் பார்க்கணும்.
காலைல சாப்பிட்டு இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க எனக்கு. எனக்கு காலையில நைட்ல கோதுமை சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கிறது கிடையாது. காலைல எனக்கு கான்ஸ்டிபேட் ஆயிடுது. மலச்சிக்கல். காலையில சாப்பிட்டா என்ன செய்யுது? நைட்ல சாப்பிட்டா தான் ஒத்துக்கல. காலைல சாப்பிட்டா ஒண்ணும் செய்யல. இப்ப நெறைய பேர் நான் பொதுவா கோதுமை சஜெஸ்ட் பண்ணுவேன் நானு வேலைக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, எனக்கு கோதுமை ஒத்துக்கலங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. இப்போ இத நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன சொல்றேன்னா, நான் டைம் மாத்தணும்னு சொல்றேன். கோதுமை தான் இவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் தீர்மானிக்கிறேன். ஆனா கோதுமை ஒத்துக்க மாட்டேதுன்னு சொல்றாங்கங்க. அப்போ அது நம்ம அத நம்ம புறக்கணிக்க முடியாத விஷயத்த என்ன செய்யணும் அப்போ? கோதுமை டயத்த மாத்தணும். இல்ல நம்ம கூட சேரக்கூடிய அந்த சைட் டிஷ்ஷஸ மாத்தணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி இப்ப ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல ஆரம்பிச்சோம். காலத்துக்கு நடந்த விஷயம். நெறைய பேர் இந்த கோதுமை நைட்ல எனக்கு ஒத்துக்கலான்ற விஷயம் சொல்றாங்க. நெறைய பேர் கோதுமை மட்டும் தான் நைட்ல ஒத்துக்குதுன்ற விஷயமும் சொல்றாங்க. இப்போ நேத்து கூட தொறந்தாங்க. அவங்க ரொம்ப காலத்துக்கு சொன்ன ஒரு விஷயம் பழசு. அவங்க வந்தவங்க நேத்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு நைட்ல கோதுமை சாப்பிட்டா தாங்க திருப்தியா இருக்கும். வேற ஏதாவது சாப்பிட்டேன்னா மறுநாள் காலைல ரொம்ப கஷ்டம் தான். தூக்கமே கெட்டுரும். 2 மணிக்கு முழிச்சிருவேன். அப்புறம் காலைல எழுந்துக்க முடியாது. எனக்கு ஒரே கண்ணெல்லாம் எரியும், வலிக்கும். என்ன வேலையும் பார்க்க முடியாது. என் பேரன ஸ்கூல் ரெடி பண்றதுக்கே எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடும். அப்பா என்னால முடியாது. பசிக்கிற மாரி இருக்கும். வயிறு பெரட்டும். என்னென்னமோ பண்ணும். எனக்கு படிக்கலையே நான் அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். மேல இருந்தே பார்த்துட்டு இருப்பேன். டயத்த பார்ப்பேன். சரி. இப்போ அவங்களுக்கு எது நைட்ல சாப்பிட்டா சரியா வருது? எத்தன மணிக்கு சாப்பிடுவீங்கன்னு கேட்டேன். அவரு 7 மணிக்கு சாப்பிடுவேன். 11 மணிக்கு 11:30 மணி 12 மணியோட ஆஃப் பண்ணுவாங்க. ஏன் அந்த நேரத்துக்கு இத சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. இப்ப வந்துருங்க. ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுருவேன் எனக்குன்னு. சைட் டிஷ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே சப்பாத்தி தனியா வச்சிருப்பேன் நானு. ஒரு டப்பால போட்டு பக்கத்துல வச்சிருப்பேன் பெட்ல. 12 மணி ஆனா எனக்கு பசிக்கும் முழிப்பேன். அந்த சப்பாத்தி சாப்பிட்டு திருப்தியா இருக்கும். காலைல 5 மணி 5:30க்கு எழுந்தேன்னா, என் வேலை ரொட்டீன் ஆயிடுது. அந்த சப்பாத்தி இல்லாதவங்கன்னா இப்ப தொந்தரவு தாங்க. இன்னைக்கு நைட்டு யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்க. வேற ஏதோ வெரைட்டி செஞ்சுட்டோம்னு சொன்னா, போச்சுடா. நாளைக்கு காலைல இவங்களுக்கு கூட நம்ம எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு என்ன பண்ணலாம்னா, நானே யோசிப்பேன். திருட்டுத்தனமா ஒரு சப்பாத்தி முட்ட வச்சிடலாமான்னு நினைப்பேன். எப்படியும் கெஸ்ட்லாம் இருக்கும்போது தனியா நம்ம ரொட்டி சுட முடியும். அவ்வளவு சப்பாத்தி நான் என்கிட்ட உட்காந்து பஞ்சாயத்து பண்ணேன். நாம என்ன செய்ய முடியும்? அத கேட்டுக்கணும். ஆனா நம்ம சப்ஜெக்ட் இது மாரிலாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இது இப்படி ஒத்துக்குது. அவங்களுக்கு அது ஒத்துக்குது. இந்த டைம் அப்ப கோதுமைன்ற ஒரு சப்ஜெக்ட் தான். அவங்களுக்கு சில பேருக்கு நைட் ஒத்துக்குது. சில பேருக்கு காலைல ஒத்துக்குது. அத அப்புறம் வெயிட் குறைக்கிறதுக்கு கோதுமை நல்லதுன்னு சொன்னாங்களேன்னு பல இதெல்லாம் 25, 30 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் இப்ப பேசுறோம். அப்படி சொல்ல போம்போது ஒருத்தர் அப்பல்லாம் கோதுமை சாப்பிடணும்னு சொல்லி விட்டுட்டோம். அவர் வந்தாரு. "என்னங்க கோதுமையா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வெயிட் குறையும்னு சொன்னீங்க. கோதுமையா சாப்பிட்டு தான் வெயிட் தோசை பொங்கல்லாம் சாப்பிட போகும்போது கூட ஒண்ணுமே ஆகல. இப்பதாங்க அப்ப நீங்க என்ன சைடு டிஷ் எதனா சாப்பிட்டீங்க? அதுவா இருக்கும், கிழங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஓப்பா அப்படின்னு. ஆனா நல்லா கத்துக்கணும்ன்றது கரெக்ட். அவங்க சொன்ன பாடம் கரெக்ட். அப்புறம் தான் கத்துக்கிட்டேன். ஓ! கோதுமை சில உடம்புல சேர்த்தோம்னா வெயிட் போட தான் செய்யுது. குறைய போகுது. அது சுகருக்கு நல்லது அப்படின்னு ஒரு நாள் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எல்லா நாளும் சொல்லிட்டாங்க. சுகர் கோதுமையில கூடுது. அப்போ அது ஒண்ணும் நல்ல விஷயம் கிடையாது. சர்க்கரைக்கும் கோதுமை சம்மந்தம் கிடையாதுங்க. அதுக்கு நம்ம அளவு தாங்க முக்கியம். இந்த அளவுன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது கோதுமை சாப்பிடுறோம். அத இன்னொருத்தர் இது வேற ஒருத்தர் சொன்னாரு. கோதுமையால சர்க்கரை குறையலன்றது சொன்னாரு. என்ன சொன்னா அளவு தாங்க முக்கியம்னு சொன்ன வார்த்தை பாருங்க. அற்புதமான ஒரு அமிர்தம் போல ஒரு வார்த்தை. ஒரு லட்சத்துல 1, கோடியில 1, பல கோடிகள், 1,00,000 கோடியில 1ன்னு சொன்னான். அளவறிந்து உண்பது. அந்த இடத்துக்கு தான் கன்க்ளூஷன் நான் வந்தேன். அப்ப எது ஒத்துக்குதுன்னு பாருங்க. ஒத்துக்காத உணவுகள் உங்க வீட்ல எல்லாருக்கும் சேர்ந்து செய்ய போகும்போது இருக்குமானால், நீங்க அளவோட லிமிட் பண்ணிக்கங்க. நீங்க நிறுத்திக்கங்க. 4 தோசைன்றது தோசை தான் உங்களுக்கு இருக்கிறது இன்னைக்கு இருக்குது. ஆனா தோசை ஒத்துக்காதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, 4 சாப்பிட முடியும்னு சொன்னால், இதாக்குங்க. பத்தாதுன்னு நினைச்சீங்கன்னா 3 மெதுவா சாப்பிடுங்க. இதுதான் நான் ட்ரெய்னிங் ஆகி தான் சொல்றேன். நான் எல்லாம் கத்துன்னு வந்திருக்கேன். அந்த மாரி ட்ரையல் அண்ட் எரர் தான். ஒருத்தருக்கு குடுத்து பார்த்து கண்டுபிடிச்சு எதற்காக இந்த ஒவ்வொரு வகுப்பு முடிவுலயும் பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானதுன்னு சொல்றது. யார் அந்த ஆசிரியர் பெருமக்கள்? எங்க இருந்து வந்தாங்க? எங்கேயும் கிடையாது. நம்ம சொல்லிக் குடுக்குற ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் டீச்சர்ஸ். அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான். அளவோட சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாரு.
கோதுமை சாப்பிட்டா சக்கரை குறையிலுமே சொல்லிட்டு போனாரு. கோதுமை நைட்டு சாப்பிட்டா எனக்கு கான்ஸ்டிபேட் ஆகும்னு சொல்லிட்டு போனாரு. கோதுமை வந்து எனக்கு வந்து நைட்ல ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா மட்டும் தாங்க தூக்கமே வரும் சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் தான் இவங்களாம் தான் டீச்சர்ஸ். இங்க இருந்து தானே உள் வாங்கி உங்களுக்கு தர முடியும் நம்ம. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேரிங் தான் வாழ்க்கையில. ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒரு காதலை பத்தி ஒரு கவிதை எழுதுறான்னு சொன்னா, அந்த காலத்திலேயே தான் எழுதுனாங்க. கோடி வருஷத்துக்கு முன்னாடியே எழுதுனாங்க. இப்போ தான் எழுதுறாங்க. நாளைக்கு தான் எழுதுவாங்க. அதுக்காக வார்த்தை காதல் தான். ஆனா சப்ஜெக்ட் எப்படி வித்தியாசமா தர முடியுது? ஒவ்வொருத்தருடைய மைண்ட்லயும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் நிலவுது. அந்த கருத்துக்களை வந்து அவங்க வெளிப்படுத்துற விதங்கள் வேற வேற மாதிரி இருக்குது. அதே மாதிரிதான் உணவு. அந்த உணவுனுடைய விருப்பம் உடம்புக்குள்ள எப்படி இருக்குது? உணவை எப்படி ஒட்டுது? எப்படி சேருது? எது சேராம போயிடுது என்ற விஷயத்துல எப்படி உள்வாங்கணும்னு சொன்னால், நமக்கு ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வரக்கூடிய தொந்தரவுகள் தான் நமக்கு பெஸ்ட் டீச்சர். அது என்ன சொல்லுது? இத சாப்பிட்டா அப்படி ஆகுது, அத சாப்பிட்டா இப்படி ஆகுது. இத சாப்பிட்டா எனக்கு வந்து வந்து ஒரு அரிப்படுது. இத சாப்பிட்டா வலிக்குது. இத சாப்பிட்டாக்க வீங்குது. இத சாப்பிட்டாக்க வந்து எனக்கு வந்து மயக்கமா இருக்குது. இத சாப்பிட்டா தெம்பா இருக்குது. என்ன வார்த்தைகள் நம்ம உள்ள இருந்து வருதோ, அதுதான் நமக்கு வந்து டீச் பண்ணுது. இத நீ சாப்பிட்டீன்னா உனக்கு அரிப்பு. இத சாப்பிட்டீன்னா மயக்கம் வருது. இத சாப்பிட்டீன்னா உனக்கு வந்து தெம்பு வருது. அப்போ தெம்பு வர்றது எதுன்னு பார்த்து பிக் பண்ணி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, உங்களுக்கு லிஸ்ட் ஒண்ணு போட வேணாம். மனசுலயே சொல்றேன். அந்த மாதிரி நாம செலக்டிவா அந்த ஃபுட்ட வந்து கரெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னா, இன்னும் நம்ம வந்து நல்லா ஆகிட்டே வர முடியும். இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளேயே நீங்க வந்து உங்கள சரி பண்ணிக்க முடியும். இப்போ இன்னைக்கு வந்து போன வாரம் சத்து மாவு பத்தி பேசிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா வந்து சத்து மாவ வந்து நாங்க வந்து எப்படி குடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க, முளைகட்டி தான் நான் குடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. அப்புறமா வந்து என்ன பண்ணிட்டோம்னாக்க, முளைகட்டுறது முடியல எங்களால. ஏன்னா 100 கிலோ, 200 கிலோ முளைகட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொரோனா டைம்ல வந்து நெறைய கிடைச்சது. டைம் இருந்தது, இடம் இருந்தது, ஸ்பேஸ் இருந்தது. எல்லாம் வந்து ஃப்ரீயா இருந்தோம். அதுக்கப்புறம் முளைகட்டி தர முடியல. அப்புறம் முளைகட்டி தர்றதுக்கான பயன்கள் என்ன? முளைகட்டாம தர்றதுக்கான பயன்கள் என்னன்னு பார்க்க போகும்போது, 2 விதமா வந்து கிடைச்சது. இதுல வந்து இதுலயும் வந்து பெஸ்ட் கிடைச்சது. இதுலயும் வந்து வொர்ஸ்ட் கிடைச்சது. அதுலயும் பெஸ்ட் கிடைச்சது. இதுலயும் வொர்ஸ்ட் கிடைச்சது. அப்ப நாம இன்னமும் வந்து கத்துக்காம இருக்கிறோம். இன்னும் முழுசா கத்துக்கல. முழுசா கத்துக்க சரி யாரும் எப்பவுமே முழுசா கத்துக்க முடியாது தான். ஆக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வரணும் அப்படின்னு முடிவு எடுத்தோம். அப்போ முளைகட்டிய தானியங்களுக்கான பயன்களும், முளை கட்டாதவற்றிற்கான பயன்களும் என்னன்னு பார்க்க போகும்போது, இதுலயும் வந்து பிளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. சாதாரணமான நம்ம வந்து உணவுப் பொருள் அப்படின்னு அப்படி டைரக்டா யூஸ் பண்ண போகும்போது, சில நன்மைகள் இருக்குது, சில தீமைகள் இருக்குது. முளைகட்டி பயன்படுத்த போகும்போது சில நன்மைகள் இருக்குது, சில தீமைகள் இருக்குது. நீங்க சொல்றத பார்த்தாலே குழப்பறீங்க. போகுதா? எல்லாத்துலயுமே அப்படிதான். குழம்புனாதான் மீன் பிடிக்க முடியும். குழம்பிய குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும். சரி, இன்னைக்கு வந்து நம்ம சத்து மாவு பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் பேசணும். எப்படின்னு சொன்னா, எந்தெந்த உணவுப் பொருள நம்ம வந்து எப்படி தயார் பண்ணி, எப்படி யூஸ் பண்ணிக்கணும்ன்றத நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த முளைக்கட்டுற விஷயத்தையும் பேசிடலான்றதுக்காக தான் இன்னைக்கு இத கையில எடுத்தேன். முளை கட்டுவதால் என்ன பயன்? ஏன் முளை கட்ட வேண்டும்? முளை கட்டுறது போல தெரியுமா? தெரியாதான்னு தெரியல நெறைய பேருக்கு. தெரிஞ்சிருக்கலாம். அத எப்படி முளை கட்டுறதுன்றது ஒண்ணும் இல்ல. ஒரு நல்லா கிளீன் பண்ணிட்டு, அந்த தானியங்கள ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு துணியில கட்டி வச்சிரணும். அவ்வளவுதான். முடிச்சா தொங்க விட்டு கூட வைக்கலாம். மறுநாள் முளை வரும். சிலதெல்லாம் வந்து 2 நாள் கழிச்சு முளை வரும். முளை வந்ததுக்கு அப்புறம் நிழல்லயே வளர்த்தலாம், காய வைக்கலாம். அத வந்து அப்படியேவும் வந்து நம்ம வந்து சாப்பிடலாம். வேக வச்சும் சாப்பிடலாம். இல்ல காய வச்சு அத அரைச்சுட்டும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா வறுத்தும் பயன்படுத்தலாம். இப்படி பல விதமாக பயன்படுத்தலாம். இப்ப சொல்லுவாங்க, அதுல வந்து வறுத்தால் பயன் போயிடுது. வெயில்ல காய வச்சால் பயன் போயிடுது. அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் முளைக்கட்டினால் என்ன பயன்? அப்படின்னு முதல்ல புரியணும் நமக்கு. முளை விடுதல் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு நெல்ல நம்ம வந்து நிலத்துல வந்து விதை நெல்லா போட்டோம்னு சொன்னா, ஒரு செடி வரும். ஒரு நெல்லுக்கு தான் ஒரு செடி. ஒரு முட்டையில இருந்து ஒரு குஞ்சு வர மாதிரி, ஒரு நெல்லுல இருந்து ஒரு செடி வருது. ஒரு செடியில குறைஞ்சபட்சம் ஒரு 7 கதிர்கள் இருக்கும். 7 கதிர்களுக்கும் ஒவ்வொரு கதிர்லயும் ஒரு 15 நெல்மணிகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன் தோராயமா. இப்ப 7, 15, 105 மணிகள் நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு நெல்லை விதைச்சோம்னா, ஈரப்படுத்தி நிலத்தில் விதைத்து விட்டால், நமக்கு 105 நெல்மணிகள் கிடைக்கும். அப்ப முளை கட்டுறதுனால என்ன பயன்னு சொன்னா, ஒரு விதைக்கு 105ன்னு சொன்னா, ஒரு ஸ்பூன் விதைக்கு எத்தனை 105 கிடைக்குதுன்னு பாருங்க. அப்ப ஒரு கைப்பிடி வந்து நமக்கு வந்து ஒரு தானியத்துக்கு எத்தனை இன்டு 105 போட்டு பாருங்க. அவ்வளவு மடங்கு அதுல ஆற்றல் அதிகரிக்கப்படுகிறது. இதான் அதனுடைய மெயின் வந்து பார்ட் தான். முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
முளை கட்டுவதால ஏற்படக்கூடிய பயன்கள். சரி, அந்த மாதிரி முளை கட்டுறதுனால நமக்கு வந்து ஆற்றல் அதிகமாகுது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம வந்து கூகுள்ல பாக்குறோம். இதுல வந்து நிறைய சத்துக்கள் அதிகமா இருக்குது. இதுல மினரல்ஸ் இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, தாது பொருள் இருக்குது அப்படிலாம் லிஸ்ட் போட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் தெரிய வேணாம். நமக்கு நார்மல் வந்து பழைய காலத்தால் 100 வருஷம் முன்னாடி. அப்ப நாம என்ன பண்ணணும்னா அப்படி பார்க்க கூடாது. ஆற்றல் எப்படி அதிகமாகுதுன்றத புரியுதா இல்லையா? 1க்கு 105, 1க்கு 100ஆக தோராயமா வச்சுக்கலாம். 100 5 மைனஸ் பண்ணி விதை வந்து கெட்டு போச்சு. 100 விதை இருக்கு. ஒண்ணு போட்டா 100 கிடைக்குது. அப்போ ஒரு கைப்பிடியை போட்டா 100 கைப்பிடி வந்து தானியங்கள் நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த முளை கட்டினா உள்ள பயன்கள் கிடைக்குது. இதனால வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா நமக்கு வந்து டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்? இதுல வந்து பொதுவாவே வந்து உணவு செரிக்கலைன்னா அசிடிட்டியா மாறுது, ஆசிட் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லி பேசி பழகிருக்கோம் நம்மலாம். அந்த ஆசிட் லெவல் குறைஞ்சு போகுது. அமிலத்தன்மை குறைஞ்சி ஆற்றல் மிக்க இது வந்து உப்புத்தன்மையாக நீர்த்தன்மையாக இது அதிகரிக்குது. அதுதான் முதல் விஷயம். அதனால அசிடிட்டி அப்படின்ற ஒரு தன்மை குறைஞ்சிடுது. 2வது முளை கட்டின உடனேயே ஏற்கனவே உள்ள தானியத்தோட தன்மைகள் அது போயிடும். அதுல ஏதாவது வந்து பூச்சி மருந்து கிருந்து போடுறதா விட அதெல்லாம் போயிடும். இதுல வந்து புதுசா முளைக்க போகும்போது அதெல்லாம் வெளியே தள்ளிட்டு புது முளையாக இதுல வரப்போகும்போது நமக்கு வந்து புத்தம் புது ஆற்றல் மிக்க அதை வந்து கெடுதல் இல்லாத உணவாக நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்ததாக டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா? டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க நமக்கு வந்து சாப்பிட்டு நிறைவு கிடைக்குது. அடுத்த நாள் மலச்சிக்கல் இல்லாம இருக்கு. இதுதான் அதனுடைய அடுத்த இது வந்து அடுத்து வேற என்ன எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? முளைக்கட்டி சாப்பிட போகும்போது எடை குறையுது. நமக்கு வெயிட் வந்து கெயின் பண்றது வந்து கம்மியாகும். வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. அப்ப அது குறைக்கணும்னு சொன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அதை யூஸ் பண்ணலாம்? எப்படி வெயிட் குறைக்குது அது தெரியுமா உனக்கு? இவ்வளவு சாப்பிட முடியாது முளை கட்டிட்டாக்க. இவ்வளவு நம்மளால ஒரு சுண்டல் வச்சுக்கலேன், பச்சை பயிர் சுண்டல் இவ்வளவு சாப்பிட முடியும் நம்மளால. ஆனா இவ்வளவுலாம் முடியாது சார். இல்ல இவ்வளவு முடியும்னு நினைச்சுக்கலேன். இவ்வளவு முடியுது. ஆனால் முளை கட்டி விட்டால் இவ்வளவுதான் முடியும். அந்த அளவு வந்து லிமிட் பண்ணிக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும். லிமிட் த ஃபுட். அப்ப அதனால என்ன ஆகும்? அந்த குவான்டிட்டி குறைஞ்சு போகும்போது அந்த லம்ப் குறையுது உடம்புல. அவ்வளவுக்கும் அந்த பையில உறுப்பிக்கிறது குறைஞ்சு போகும்போது இவ்வளவுதான் போகும்போது காலி இடமா இருக்கனால எடை குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து நோய் எதிர்ப்பாற்றலை தூண்டுகிறது. எப்படி நோய் எதிர்ப்பாற்றல் தூண்டுகிறது? 1க்கு 100 ஆற்றல் இருக்குது. அந்த 100 ஆற்றல் உள்ள போகும்போது நமக்கு 100 பேர் நம்ம கூட சேர்ந்து உழைக்கிறாங்க. ஒரு உழைப்புக்கு பதில் 100 பேர் நம்மளோட சேர்ந்து அதை எடுத்து கொடுங்க டக்கு டக்குன்னு ஒரு பில்டிங் கட்டுற வேலையில எப்படி எடுத்து கட்டுறாங்களோ அந்த மாதிரி அந்த அவ்வளவு பேர் சேர்ந்து வேலை செய்யற மாதிரி வேலையை அதிகரிக்க போகும்போது சீக்கிரமாக உடம்புல உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமாக முக்கியமான விஷயம் டாக்ஸின் ரிமூவ் ஆகுது உடம்பு. இதுதான் வந்து முளைக்கட்டுற தானியங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் சொன்னா உடல்ல நச்சுக்கள் நீக்குவதற்கு முளை கட்டிய தானியங்கள் மிக 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 பயனுள்ளதாக இருக்கிறது. டாக்ஸின் ரிமூவர் இது ஒரு கிளென்சிங் ப்ராசஸ். ஆனா இது நிறைய பேருக்கு கெடுதல் பண்ணுது. எப்படி கெடுதல் பண்ணுது? இது என்ன பண்றாங்க? எதனால கெடுதல் பண்ணுதுன்னா என்னென்ன கெடுதல் பண்ணுதுன்னு சொன்னா முதல்ல வந்து எப்படி செரிமானத்தை தூண்டுகிறதுன்னு சொன்னா அதே மாதிரி செரிமானத்தை கெடுக்கிறது. 2வது வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்துகிறது. நெஞ்சு நிறைஞ்சு வாந்தி வர மாதிரி குமட்டல்லாம் ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் உடம்பு ஹெவியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுது. சளி பிடிச்சிக்குது. கோல்ட் ஆகி ஜுரம் வந்துருது. கொடுக்க ஆரம்பிக்குது. தலை பாரமாயிடுது. வேலை செய்ய முடியல. நாக்கெல்லாம் கசக்குது. இதெல்லாம் என்னுடைய எதிர்விளைவு. முளைக்கட்ட தானியங்களை வந்து இப்ப தப்பா எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். இந்த கெடுதல்லாம் ஏன் நடந்துச்சு? ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்களா, இளநீரை பத்தி பேசிட்டு பார்த்தீங்களா? அசிடிட்டின்னு சொன்னா உடம்புகள் கழிவுகள் நிறைஞ்ச உடம்பு தான் அசிடிக் நேச்சர். அப்படி இருக்க போகும்போது அந்த இடத்துல இளநீர் கொடுக்க போகும்போது அதை கிளின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அப்பதான் சளி பிடிக்குது. அந்த மாதிரிலாம் ஒத்துக்காம போகுது. அதேதான் இங்கேயும். உடம்புல கழிவுகள் அதிகமா இருக்குது. அதை ரிமூவ் பண்றதுக்காக இந்த ஃபைட்டிங் ஃபோர்ஸ் ஆரம்பிக்குது உடம்பு. ஆரம்பிக்க போகும்போது இது செரிமானத்தை தடுக்குது. ஏன்?
நீ லிமிட்டுக்கு மேல கொடுத்துட்டப்பா நீ. இன்னும் நீ அதிகமா கொடுத்துட்ட. இல்லன்னா உனக்கு இப்ப வந்து கொஞ்சமா இன்னும் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி தான் கொடுக்கணும் நீ. நீ இவ்வளவு சாப்பிட்ட. இவ்வளவு சாப்பிடும்போது ஃபுல்லா ஆயிடுச்சு. நான் ரொம்ப சாப்பிடலையே. இவ்வளவே அதிகம் தான் உனக்கு. அப்ப என்ன பண்ணணும்? முளைக்கட்டிய தானியங்களை எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சால் இந்த தப்பு நடக்காம இருக்கும். இந்த பின்விளைவுகள்லாம். ஒரு நாளைக்கு குறைந்த அளவு மட்டும் முளைக்கட்டி தானியங்களை முதல்ல பயன்படுத்த ஆரம்பிக்கும். கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் இல்ல 3 ஸ்பூன் இல்ல ஒரு கைப்பிடி வச்சுக்கலாம். எப்பவுமே வந்து மிகப்பெரிய அளவு நம்ம கையில இருக்கக்கூடிய அளவு வந்து கைப்பிடி தான். ஒரு கைப்பிடி அளவுக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு ஒத்துக்கலைன்னு முடிவாகி போச்சுன்னா முளைக்கட்டி தானியத்தை ஒதுக்க கூடாது. ஓரம் கட்டவே கூடாது. ஆனா ஒரு ஹேபிட்டா பழக்கமா என்ன பண்ணணும்? ஒரு கைப்பிடி நான் தினந்தோறும் முளைக்கட்டி தானியங்களை பயன்படுத்துறேன். சரி. இந்த ஒரு கைப்பிடி எடுத்தாலே தான் கஷ்டம் வருதேப்பா. 2 விஷயங்கள் அத ஆட் பண்ணணும். ஒண்ணு அதுல கொஞ்சோண்டு நல்லெண்ணெய். இன்னொன்னு பெப்பர். இத பேலன்ஸ் பண்ணணும். முதல்ல பெப்பர் மட்டுமே நீங்க வந்து எடுத்து பார்க்கலாம். நெறைய இடங்கள்ல நேச்சுரோபதி சென்டர்ல எல்லாம் மிளகு தூவி தான் குடுப்பாங்க. அந்த நேச்சுரோபதி. அப்போ அது நம்ம புரிஞ்சுக்கலாம். முளைக்கட்டிய தானியங்கள் நமக்கு ஒத்துக்காம போச்சுன்னா, அத காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன இருக்குது? பெப்பர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதையும் ஒத்துக்கலன்னா கொஞ்சோண்டு வந்து மிளகு. இது சாரி நல்லெண்ணெய். ஆமா. ஆமா. இன்னும் கஷ்டம் அதிகமா இருக்கும். அப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இத பேலன்ஸ் பண்ணுது. இன்னும் கேட்டா, இன்னும் ஈஸியா புரிய வைக்கணும்னு சொன்னா, இது வந்து உப்பு சத்து. அல்கலைன் அப்படின்றது ஒரு உப்பு. மினரல் சால்ட்ஸ். உப்பு கூட போகும்போது சில உடம்பு ஒத்துக்காத போகுது இல்லையா? சாப்பாட்டுல உப்பு அதிகமாயிட்டா நம்ம என்ன செய்றோம்? கொஞ்சம் எண்ணெய் வரும். கொஞ்சம் காரம் சேர்க்கணும். இது மாரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அத ஆல்டர் பண்ணிட்டோம்னு சொன்னா, நான் ஒரு கைப்பிடிக்குள்ள தான் சாப்பிடுறேன். அதுவும் ஒத்துக்கல. கொஞ்சம் பெப்பர் சாப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வேணா நீங்க வந்து ஒரு 1 மாசத்துக்கு பழக்கம் பண்ணும்போது, லைட்டா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பெப்பர் தூவிட்டு, லைட்டா அப்படியே வாணல்ல, லைட் ஒரு ரவுண்ட் மட்டும். ஒரே ஒரு ரன் குடுக்குற மாரி. அது மாரி பண்ணுங்க. ஃப்ரைலாம் பண்ணிடாதீங்க. ரொம்ப போட்டு சாப்பிட சொல்லக்கூடாது. கீரை வந்து குறைக்கக்கூடாது. இது ஆரம்ப நிலை. ஒண்ணு ஆயில் வித் பெப்பரா இருக்கலாம். இல்ல வெறும் பெப்பரா இருக்கலாம். உங்களுக்கு எதுக்குலயும் ஒரு நாளைக்கு இது சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் விளைச்சல் சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் எண்ணெய் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா ஒத்துக்கும். இது மாரி கொஞ்சூண்டு தான் பழக்கம் பண்ணுவோம். அப்ப பழக்கம் பண்ண போகும்போது நமக்கு என்ன ரிசல்ட்ன்னு சொன்னால், கழிவுகள் வெளியேற வேண்டும். கழிவுகள் எப்படி வெளிய வரும்? கண்ணுல தண்ணி வரும், அழுக்கு வரும், மூக்கு சரியா வரும், வாயில வந்து வந்து சரி எச்சி கொமட்டல்ல கலர் கலரா வெளிய வரலாம். இல்ல பேதி ஆகலாம். இல்ல யூரின் கலரா வெளிய வரலாம். யூரின் அவுட்புட் ஜாஸ்தி ஆகலாம். ஸ்வெட்டிங் வரலாம். ஸ்வெட்டிங் வராம சில அடைச்சிருச்சு சொன்னா ஸ்கின் டிசீஸ் சாரி இச்சிங் வரலாம். இதெல்லாம் நல்ல அறிகுறிகள். ஏன்னா உள்ள இருந்து வெளிய வர்றது எல்லாமே வந்து நன்மைக்கானது. உள்ள படிஞ்சிருக்கிற தேவையில்லாத கசடுகள் எல்லாம் உடம்பு வெளியே தள்ளுது. இது கிளென்சிங் ப்ராசஸ். இது உடம்பு சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அப்படின்ற விஷயத்த நம்ம புரியணும். அப்படி புரிஞ்சுச்சுன்னா அளவோடு சரி சப்போஸ் நம்மளால தாங்க முடியல. டெய்லியே சாப்பிட்டு தான் டெய்லி கொமட்டல் வருது. 3 நாள் நிறுத்துங்க. 1 வீக் பிரேக் கொடுங்க. அதுக்காக மொத்தமா விட்டுறக்கூடாது. திரும்பவும் மறுபடியும் 3 நாள் சாப்பிட்டு பார்க்கலாம். வாரம் ஒரு 3 நாள். இல்ல அதுவும் எங்களுக்கு கஷ்டம் தாங்க. நீங்க வேற அதெல்லாம் ஒத்துக்கலாம். நான் இவ்வளோ பார்த்துட்டேன். அதான் படுத்துட்டேன். லீவ் போட்டேன். வேலையே போச்சு. வாரம் 1 நாள் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு கிழமை வச்சுக்கங்க. இன்னைக்கு ஒரு கைப்பிடி இன்னைக்கு வந்து மிளகாய் சாப்பிடணும். பழக்கம் பண்ணலாம். அப்படின்னு பண்ணிட்டே வந்தீங்கன்னு சொன்னா, போக 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 இந்த ஆயில் சேர்க்கணுமா? பெப்பர் சேர்க்கணுமா? இல்ல சேர்க்காமயே பச்சையா சாப்பிடலாமா? இல்ல லேசா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமா? இல்ல வந்து நம்ம வந்து காய வச்சு, அரைச்சு பவுடர் ஆக்கி ரொட்டி சுட்டு சாப்பிடலாமா? சுட சுட்டு வேற மாரி செஞ்சு சாப்பிடலாமா? அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஆக மொத்தத்துல முளைகட்டிய தானியங்களால உள்ள பயன்கள பத்தி சொல்லியாச்சு. அப்போ இவ்வளவு பயிர் சாப்பிட முடிஞ்ச இடத்துல இவ்வளவுதான் சாப்பிட முடியுதுன்னு என்ன அர்த்தம்? இன்டு 100 போட்டு பாருங்களேன். அதோட அதிகம் இல்ல. இவ்வளவு பயிர விட இவ்வளோன்னு தான் சாப்பிட முடியுதுன்னு சொன்னா, இதுல வந்து எவ்வளவு இருக்குன்னா, இவ்வளவு இருக்கும். இவ்வளவு உள்ள சேர்ந்து போச்சுன்னு சொன்னா, அது லோட் ஆகாம என்ன செய்யும்? நாம வந்து ஐயோ! நம்ம இதுதானா சாப்பாடு அப்படின்னு மனம் பொருந்தாது. நம்ம வந்து இன்னும் காலைல இவ்ளோ சாப்பிட்டு போனா என்னத்த ஆகுறது வேலைக்கு செய்யறது? ஐயோ!
நம்ம வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நீங்க 2 எக்ஸ்ட்ரா 2 தோசை போட சரியா வரும். அது கூட 2 முட்டை தோசை போட சரியா வரும். ஏன்னா இந்த முளைக்கட்டு தானியம்லாம் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது நமக்கு. நம்ம சாதா தோசையே வந்து கஷ்டம் இல்லை நமக்கு. பசி தாங்காது. அப்பா வேலை செய்யணும். நெறைய வேலை இருக்கு. முட்டை தோசையா போடு. ஒரு தோசையில 2 முட்டை போடு. இன்னொரு தோசையில 2 முட்டை போடு. 4 முட்டை போடு. அப்பதான்பா இந்த முளைக்கட்டு தானியம் ஜீரணம் பண்ண முடியும் என்னால. எனக்கு வேணாம். இன்னும் நாக்குலாம் எச்சி ஊதுறமா இருக்குது, ஜுரம் வர மாரி இருக்குது, தலைபாரமா இருக்குது. எப்படியோ இருக்குது எனக்கு சொல்ல முடியாது. எப்பா லீவு போட முடியாது நான். நான் முட்டை சாப்பிட்டேன். எனக்கு காலைல முட்டை தான் இருக்குது. வேற ஒண்ணும் காலைல போய் வாங்கி அப்படி இடத்துக்கு போயிடக்கூடாது. சரி சாப்பிடலாம் நீங்க ஒண்ணும் தப்பு இல்ல. முட்டையும் தோசையும் ஒண்ணா கலக்க வேண்டிய அவசியம் இல்ல. முட்டைய தனியா சாப்பிடலாம். அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போக வேணாம் நம்ம. நம்ம முளைக்கட்டு தானியங்களோட நிறுத்துவோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போவோம். சரி. இதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொன்னா, நீங்க லேசா என்ன பண்ணுங்க, காய வச்சு அரைச்சு வச்சுக்கங்க. அதுவும் வந்து கெட்டு போயிடும். ஒரு 60 நாளைக்கு மேல முளைக்கட்டு தானியங்கள அரைச்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, புழு வச்சிடும். புழு வச்சா என்ன இருக்குது? அது உயிர் சத்து அதுல இருக்குதுன்றது ஒரு முறை புரியணும் நமக்கு. கொண்டு வந்த மாம்பழம் தான் டேஸ்டான மாம்பழம். அது மாதிரி எதெல்லாம் புழு வைக்குதோ அரிசிலாம் வந்து பூச்சி அடிக்குதுன்னு சொன்னா, அது நல்ல அரிசி. அதே மாதிரி எந்த உணவுப் பொருள்லாம் வச்சிருந்தாலும் கெட்டு போதோ, அதெல்லாம் வந்து ஆரோக்கியமான உயிருள்ள உணவுகள். எதெல்லாம் கெட்டு போலியோ ஆல்ரெடி செத்து போச்சு. அது செத்து போனதான் வச்சிருக்கோம். குடத்துல உள்ள அடிக்கி வச்சிருக்கோம். அப்ப அது நம்ம அந்த இடத்த புரிஞ்சுன்னு சொன்னால், இது ஈஸி. இப்ப முளகு கட்டிய தானியத்த என்ன பண்ணுங்க, நீண்ட நாள் வச்சு சாப்பிடணும். நான் பழக்கப்படுத்தி வர கொஞ்ச நாள் ஆகுமான்னு நினைச்சுச்சுன்னா வறுத்துருங்க. ரொம்ப வறுக்காதீங்க. லேசான வறுத்து வச்சு முளகட்டு தானியம் செய்யனாலும் பயன் இருக்கா இல்லையா? முளகட்டு தானியத்தை வாழ்க்கை திரும்பியே பார்க்க முடியாத இடத்துக்கு போறதை விட இந்த இடத்துக்கு கொண்டாடுறது நல்லது இல்லையா? வறுத்து வச்சு யூஸ் பண்ண சொல்ற தப்பு இல்ல. அப்புறமா வறுக்காம கொஞ்சம் பாதி வறுவல் வறுக்காம அப்பப்ப செஞ்சு சாப்பிடுங்க. எடுத்து கொண்டாந்து பச்சையா சாப்பிட வைக்கிறது. பழக்கம் வரும். சில பேர் பச்சையை எப்பயுமே ஒத்துக்காம கூட இருக்கும். சில உடம்புல ஒத்துக்காது. அவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா எப்படி பண்ணலாம்ன்ற விஷயத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி முளைகட்டிய தானியங்களுடைய விஷயத்துல நம்ம வந்து கவனம் செலுத்த போகும்போது ஆற்றலை அதிகப்படுத்தி கழிவுகளை நீக்குவதற்கு இது பயன்படுகிறது விஷயத்தை புரிஞ்சுன்னு சொன்னா ஃபாலோ பண்ணணும். உடம்புல பிச்சுக்கும், நாக்குல அரிக்கும், உடம்புல அரிக்கும் உள்ளது. உள்ள இருக்க டாக்ஸின் வெளியே தள்ளுது. சரி அப்ப நிறுத்திங்க. அப்பப்போ ரொம்ப அரிச்சு நிறுத்திங்க. ஒரு 3 நாள் கேப் கொடுங்க. திரும்ப எடுங்க. ஒரு வாரம் கேப் கொடுங்க. திரும்ப எடுங்க. பழக்கமாயிட்டே வரட்டும். யார் யார் பழக்கமாகுது உங்களுக்கு இது ஒத்துக்குதா ஒத்துக்கலையா? என்னென்ன வந்து இதுல செய்யலாம்? இப்ப சர்க்கரை நோயாளில வந்து வெந்தயம் சேர்த்து வெந்தயத்தை முளைகட்டி சாப்பிடலாம். அது மாதிரி வந்து உடம்பு வந்து முட்டி வலி அப்படிலாம் சொன்னா உளுந்த முளைகட்டி அது மாதிரி பயன்படுத்தலாம் நம்ம. உளுந்து வந்து அவ்வளவு மூட்டு வலிக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அதே மாதிரி உளுந்து தாய்ப்பால் சுரப்பதற்கு கூட உளுந்து வந்து நம்ம முளைகட்டி சாப்பிடலாம். பச்சைப்பயிறு குழந்தைகளுக்கு நல்லது. இப்போ வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சத்து மாவுன்னு சொன்னா முளைகட்டின பச்சைப்பயிரை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வாய் புண்ணு, வயித்து புண்ணு, அந்த அல்சர்லாம் இருக்கு. அந்த அல்சர் அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க நிறைய பேர். வாய் புண்ணு, வயித்து புண்ணு. அவங்களுக்கு கூட பச்சைப்பயிறு நல்லது. பொதுவா வந்து செமினா ஆகணுன்றவங்கலாம் தெரியும். ஜிம்முக்கு போறவங்க என்ன சாப்பிட போறாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன சாப்பிட போறாங்க? கடலை, கொண்டைக்கடலை. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து நம்ம எதை வேணாலும் முளை கட்டலாம். பயிர் வகைகள்லாம் இருக்கு இல்லையா? பச்சை பயிறு, தட்டை பயிறு, காராமணி, நம்ம கருப்பு மூக்கல்ல, வெள்ளை மூக்கடலை, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் மொச்சை வகைகள். அதுக்கப்புறம் வந்து கம்பு, ராகி, சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, சோளம், பனிவரகு. இது மாதிரி வந்து நம்ம வந்து கொள்ளு, எள்ளு, கருப்பு உளுந்து. இது மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒண்ணு ஒண்ணா செஞ்சு பார்க்கலாம். என்னென்ன வந்து யார் யாருக்கு எது தேவைப்படுதோ அதை முளை கட்டுவதற்கு நம்ம கத்துக்கணும்னு சொன்னால் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க. காயை பத்தி பேசணும். கேட்டாங்க இல்லையா? இன்றைய காய். காயா பழமா? இந்த காய் தாய்ப்பால் சுரப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு காய். இங்கே சொல்லலாம் நீங்க. நடுப்புற சொன்னா டென்ஷன் ஆகும். தாய்ப்பால் சுரப்புக்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு காய். மெமரி பிளஸ் இது. நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு. அப்ப பிறந்த குழந்தைக்கு, வளரும் குழந்தைக்கு, அப்புறம் வயசான குழந்தைக்கு, 60 வயசு மேல ஆயிட்டவங்கலாம்
என்ன ஆகும்? நம்ம மறதி. நரம்பு மண்டலத்திற்கு ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு காய். நெர்வஸ் டானிக்கா பயன்படுது. வாயு புண்ணை வராமல் தடுக்கிறது. வந்த வாய்ப்புண்ணை போக்குகிறது. வந்த வாய்ப்புண்ணை போக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு காய் இது. செரிமானத்திற்கு நல்லது. இன்டைஜஷன். டைஜஸ்ட் ஆகணும்னா இது வந்து செரிக்க வைக்கும். மறுநாள் காலைல மலச்சிக்கல் இல்லாமல் நம்மை சிரிக்க வைக்கும். இதயத்திற்கு ஆற்றல் தரக்கூடிய ஒன்று. இன்னொரு புறம் நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ள ஒரு காய் இது. வளரும் குழந்தைகளை ரத்த சோகை அனிமிக் கண்டிஷன் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கும் இது ஒரு டானிக்காக தரலாம். அதே நேரத்துல வந்து குடல் பூச்சிகளை ஒழிப்பதற்கும் பயன்படக்கூடிய ஒரு காய் இது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விஷயங்கள் அழகை அழகுபடுத்தி தரக்கூடியது. எது? பல்லு. பற்கள் இல்லாம போயிட்டாலும் சரி, இல்ல கலர் மாறிட்டாலும் சரி, விழுந்துட்டாலும் சரி, அசிங்கமா போயிடும். அது சேஃப்டி பண்ணணும். இந்த சொத்தை பல் இருக்கு இல்லையா? சொத்தை பல் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக பயன்படக்கூடிய ஒரு காய். இந்த காயை சாப்பிட்டா இது வாசமே தனி அற்புதமான ஒரு வாசம். பர்பஸ் விளம்பரத்தை பாருங்க, வாசம் புதுமணம் வீசுதேன்னு இந்த மாதிரி இந்த காயை சாப்பிடணும். புத்துணர்ச்சி நம்மள தெம்பு தரும். ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். கண் பார்வைக்கு நல்லது. கண்ணுக்கு நல்லது, பல்லு நல்லது. புத்துணர்ச்சி தருவதற்கு பயன்படக்கூடிய ஒரு காய் இது. அதே மாதிரி ஆரம்ப நிலையில வரக்கூடிய சிறுநீரக கற்கள் அதை தடுக்க உடைக்கிறதுக்கு பயன்படுது. கல்லுடைக்கும் எந்திரமாக, ஆரம்ப நிலை கல்லுடைக்கும் எந்திரமாக பயன்படுது. வெள்ளை அணுக்கள், WBC, ஒயிட் பிளட் செல்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்கு பயன்படக்கூடிய ஒரு காய். வாழைத்தண்டுன்னு ஒருத்தர் சொல்றாங்க, முருங்கை காய்னு சொல்றாங்க. இதுல உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிச்சிருக்குது? எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு இந்த காயில? சப்ஜெக்ட் இல்லாது எல்லாமே பிடிச்சிருக்குங்களா? பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால், வளரும் குழந்தைக்கு நினைவாற்றல், இந்த காம்பினேஷன் எஃபெக்ட். அதுக்கப்புறமா வந்து வளரும் குழந்தைகளுக்கு ரத்த சோகை இல்லாம உடல் பூச்சி ஒழிப்பதற்கு, முதல்ல சொத்து வராம தடுக்கிறதுக்கு, கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நரம்பு மண்டலத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து
பெரியவங்களுக்கு நீரிழிவுக்கு, சர்க்கரைக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு எவ்வளோ ஒரு லெங்தி ஸ்ட்ரென்த். அனீமியாவுல வந்து குடல் பூச்சி ஒழிப்பு, அனீமியா 2மே வந்து ஒரு பைலேட்டரல் மேட்டர். இந்த பக்கம் குடல் பூச்சி இருந்தா ரத்த சோகை வரதான் செய்யும். குடல் பூச்சியும் ஒழிச்சது, ரத்த சோகையும் அதிகப்படுத்துது. மலச்சிக்கலை நீக்குவதன் மூலமாக அஜீரணத்தை போக்கி அவனுக்கு பசியை தூண்டுகிறது. இதுல வாசமே பசியை தூண்டுகிறது. பார்க்க பிடிக்கும், ஸ்மெல் பண்ண பிடிக்கும், டேஸ்ட் பண்ண பிடிக்கும். இத வந்து பொரியலா செய்யலாம், சாம்பார்ல போடலாம், காரக்குழம்புல போடலாம், புளிக்குழம்புல போடலாம். இந்த இடத்த சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. காய வைத்தும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி இடத்த சொல்ல போகும்போது இந்த காயினுடைய பெயர் உங்களுக்கு கண்டிப்பாக மனதில் பதிந்து விடும். சொல்ல போறீங்க இப்ப நீங்க. இது கேக்குது. நான் உருவத்துல வந்து சின்னதா இருக்கறனால உங்களுக்கு கண்ணு தெரியலையா? ஆ? என்ன பார்த்தா உங்களுக்கு கண்ணு தெரியலையா? என்ன பார்த்தா பெருசா தெரியலையா? அப்படின்னு சொல்ல போகும்போதே நீங்க 3 பேர் ஒண்ணா சேர்ந்து சொல்றீங்க சுண்டைக்காய் என்பதுதான் சரியான பதில். பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.